அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது மக்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பாஜக எம்பி தேஜஸ்வி பேச்சுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள தகுதி நீக்க நோட்டீஸை, இம்பீச்மெண்ட் நோட்டீஸை தள்ளுபடி செய்ய வேண்டும், அதனை நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் பொழுது பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பேசிய நிலையில் அதற்கு பதிலளிப்பதற்கு தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று திமுக தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைக்கு சபாநாயகர் இருக்கை என்பது மறுப்பு தெரிவித்த நிலையில் தேஜஸ்வி சூர்யாவுடைய பேச்சிற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து திமுக உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள், இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குழு என்பது தற்பொழுது வெளிநடப்பு செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. நீதித்துறையை மௌனமாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நோக்கத்தோடும் இந்த ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்துள்ளன. அதனை நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தேஜஸ்வி சூர்யா இன்று பேசிய பொழுது குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை திமுக அரசாங்கமானது மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்த நிலையில் அதற்கு திமுகவுடைய மக்களவை குழு தலைவர் TR பாலு கடுமையான எதிர்ப்பை அங்கு முன்வைத்தார். திமுக எம்பிக்களும் தேஜஸ்வி சூர்யாவுடைய பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த நிலையில் திமுக எம்பிக்களுக்கு பேசுவதற்கான அனுமதியை சபாநாயகர் இருக்கை என்பது மறுத்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது அவையில் இருந்து திமுக எம்பிக்கள் குழு என்பது வெளிநடப்பு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.